தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 31/1/2015 சனிக்கிழமை மிருகசீரிஷம் நட்சத்திரம் மாலை 3:54 வரை, பிறகு திருவாதிரை நட்சத்திரம். இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள். கண்ணுக்கு கண் கொடுத்த கண்ணப்ப நாயனாருக்கு குரு பூஜை. நம்ம எத்தனையோ பேர் இப்போ கண் தானம் செய்கிறோம். ஆனால் முதலிலே கண் தானம் செய்தவர் யார் அப்படின்னா கண்ணப்ப நாயனார். ஃபர்ஸ்ட் கண் டொனேட்டர் என்று சொல்வார்கள். முதலிலே கண்ணை நன்கொடையாக அவர் அளித்தவர். இந்த தானம் என்பது வேறு, தர்மம் என்பது வேறு. தானம்ங்கிறது நம்ம பிரதிபலன் எதிர்பார்த்து கொடுக்கறது. தர்மம்ங்கிறது பிரதிபலன் எதிர்பார்க்காமல் செய்கிறது. கண்ணன் தானகர்ணனாகவும் தர்மம் செஞ்சவனாகவும் இருந்தார். கர்ணன் வாழ்க்கையில் நிறைய தர்மம் செஞ்சதுனால தான் அவருடைய உயிர் பிரியலை. கடைசி அவர் செஞ்ச புண்ணியம் பூரா கிருஷ்ணர் வாங்கிட்ட பிறகு தான் யான் செய் புண்ணியம் அனைத்தும் தந்தேன்னு கொடுத்தார். செய்த புண்ணியம், செய்கின்ற புண்ணியம், செய்யப்போகின்ற புண்ணியம், செய்ததன் விளைவாக வந்த புண்ணியம் அத்தனையும் தாரை வார்த்து கொடுத்தார். யான் செய் புண்ணியம் அனைத்தும் கொடுத்தேன்னு கொடுத்ததுக்கு பிறகுதான் அவர் மோட்சம் அடைந்தார். ஆகையினாலே வாழ்க்கையிலே நம்ம தான தர்மம் செய்ய கற்றுக்கணும். பொதுவாக கண் தானம் இருக்குது, அன்னதானம் செய்கிறோம், சொர்ணதானம் செய்கிறோம், அது மாதிரி வஸ்திர தானம், எல்லாவற்றிற்கும் மேலாக பூமி தானம், கோதானம், பூதானம் என்று எத்தனையோ தானம் இருக்குது. எல்லாவற்றிற்கும் மேலாக நிதானம் என்று ஒன்று இருக்கிறது. நாம் நிதானமாக நடந்துக்கணுமா. சில பேர் ரொம்ப கோபமாக பேசுவாங்க. கோபத்தினாலே பல காரியங்கள் சிதறி போய்விடும். எனவே நிதானம் என்ற தானம் உங்களுக்கு வேண்டும். எல்லாவற்றிலும் இந்த தானம் எதுக்கு செய்கிறோம் அப்படிங்கிறத ஔவை அழகாக எழுதியிருப்பார். தானமும் தவமும் நாம் செய்தால் வானவர் நாடு வழி திறந்திடுமேம்பர். வானவர் நாடுனா நமக்கு சொர்க்கம் கிடைக்குமா? தானமும் தவமும் செய்தார். இந்த கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணார்? அவர் ஒரு வேடன். திண்ணப்பன்னு அவருக்கு பேர், திண்ணன்னு பேர். அந்த வேடனாக இருக்கிறவர் மலை உச்சியில் இருக்கிற பொழுது இறைச்சியை வேட்டையாடி அங்கே இருக்கக்கூடிய காட்டில் இருக்க விலங்குகளை எல்லாம் வேட்டையாடி கொண்டு வருவார். அப்படி வருகின்ற பொழுது சிவபெருமானை பார்த்தார். சிவன் சோதிப்பதற்காக அவர் கண்ணிலிருந்து ரத்தம் வடிஞ்சிச்சு. அந்த குருதி வடிஞ்சதை பார்த்த உடனே இவருக்கு மனம் இழகிருச்சு. உடனே என்ன பண்ணார்? தினந்தோறும் அந்த சிவனுக்கு தான் சுட்டுக்கிட்டு வந்த அந்த பன்றி இறைச்சி எல்லாம் வைப்பார். அவருக்கு எதுன்னு தெரியாது, ஏதோ நம்ம சாப்பிட்றோம், அப்போ அவரும் சாப்பிடட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீவனுக்கு கொடுக்க வேண்டும்னு கொடுப்பார். அவருடைய அன்புக்கு பாத்திரமான உடனே அவர் என்ன பண்ணார்? சிவபெருமான் கண்ணிலேருந்து குருதியை வரவழைச்சார். ஒரு கண்ணில் குருதி வந்த உடனே இவருடைய கண்ணை எடுத்து அந்த கண்ணுக்கு கண் அப்பினார். மறு கண்ணிலும் குருதி வந்தது. வந்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு? அதை பார்த்துட்டாரு. ஆனால் அந்த இடம் தெரியாது. இன்னொரு கண்ணையும் இவர் அதை எடுத்து அந்த கண்ணுக்கு கண் வைக்கணும். அப்போ எந்த இடத்துல அவருக்கு இறைவனுக்கு கண் இருக்குன்னு தெரியாது இல்லையா? குருதி வடிந்த கண்ணை எடுத்து விட்டு தன் கண்ணை அதில் அப்ப வேண்டும் என்பதற்காக தன்னுடைய காலால் பெருவிரலால் அந்த கண் இருக்கிற இடத்துக்கு அடையாளம் வைத்து கொண்டார். அந்த நேரத்தில் இறைவன் காட்சி கொடுத்து மோட்சமளித்ததாக ஒரு புராண வரலாறு சொல்கிறது. இந்த வரலாறை நாம் பார்க்கின்ற பொழுது இறைவனிடம் நாம் அன்பு செலுத்தினால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இறைவனை கொண்டாட கொண்டாட நமது வாழ்க்கையில் நல்ல மலர்ச்சி ஏற்படும். இந்த கண்ணுக்கு கண் கொடுத்த கண்ணப்ப நாயனாருடைய குரு பூஜை இன்றைக்கு நடக்கிறது. எனவே வாழ்க்கையிலே கண் சம்பந்தப்பட்ட தொல்லை இருப்பவர்கள் இந்த கண்ணப்ப நாயனாரை, காலத்தினாரை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். எனவே நீங்கள் அருகில் இருக்கிற சிவாலயத்துக்கு செல்லுங்கள். அங்கே அடியார்கள் கூட்டம் வரிசையாக இருக்கும். 63 நாயன்மார்களிலே பாருங்கள். கண்ணப்ப நாயனார் இருக்கிற இடம் தேடி அந்த கண்ணப்ப நாயனாரை நீங்கள் வழிபாடு செய்தால் உங்கள் கண்களிலும் நல்ல ஒளி கிடைக்கும், நல்ல வழி கிடைக்கும் என்று தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விரக்திகள் விலகும் நாள். வியாபார நலன்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். லாபஸ்தானம் பலமாக இருக்கிறது. ஆனால் லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக விளங்குகின்ற சனி பகவானோ 8லே இருக்கின்றார். எனவே லாபம் வந்த மறுநிமிடமே செலவாகலாம். அதிலும் இன்றைக்கு சனிக்கிழமை என்பதால் நீங்கள் சனி பகவான் மீதும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று சனியை வழிபாடு செய்யுங்கள். சனி வழிபாட்டின் மூலமாக உங்கள் சஞ்சலங்கள் தீரும், சந்தோஷங்கள் சேரும். செலவுகள் அதிகமாக இருக்கும் இந்த நாளில் புதிய நூதன பொருட்களின் சேர்க்கையும் உங்களுக்கு உண்டு. ரிஷபராசி நேயர்களே, 7ஆம் இடத்தில் சனி. கண்டகச்சனியின் ஆதிக்கத்தில் இருக்கும் உங்களுக்கு போட்டிகளை சமாளிக்க புது முயற்சி எடுக்கின்ற நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. வியாபார போட்டிகள் அதிகரிக்கலாம். புதியவர்கள் அறிமுகமாவார்கள். ஆனால் அவர்களை நம்பி செயல்பட வேண்டாம். அடுத்தவர்களிடம் நீங்கள் ஒப்படைத்த பொறுப்பு கூட மீண்டும் உங்களிடமே திரும்பி வந்து விடலாம். நண்பர்கள் நல்ல ஆதரவு தருவதாக சொல்வார்கள். ஆனால் கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம். எனவே இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள சனிக்கிழமை என்பதனாலே அனுமன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அல்லல்கள் தீரும், ஆனந்தம் கூடும். மிதுன ராசி நேயர்களே, சந்திரபலம் உங்கள் ராசியில் இருக்கிறது.
ராஜநாதன் புதன் தன் வீட்டை தானே பார்ப்பதால் காரகா பாவனாஸ்தி என்பதற்கேற்ப உங்கள் பாவத்திற்கு எந்த தோஷங்களும் கிடையாது. எனவே வரவு திருப்திகரமாக இருக்கும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். நினைத்தது நிறைவேறும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். குடும்பத்திலே மகிழ்ச்சி கூடுகின்ற இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கடகராசினியர்களே, வக்ரவியாழனின் ஆதிக்கம் இருக்கிறது. சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் சுமூகமாக முடியும் நாளாக இந்த நாள் அமையும். பத்திரப்பதிவுகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். செவ்வாய் 8லே மறைந்திருப்பதால் எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும். உடன்பிறப்புகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். பயணங்களை தள்ளி வைக்க நேரிடும். சிம்மராசினியர்களே, நேசித்தவர்களோடு யோசித்து பேசுகின்ற நாள். இதுவரை நன்றாக பழகியவர்கள் கூட இன்றைக்கு முகத்தை மாற்றிக்கொண்டு உங்களுடன் பேசுவதற்கு கொஞ்சம் ஐயப்படலாம். காரணம், ஏதேனும் ஒரு சம்பவங்கள் இடையில் நடந்திருக்கும். உங்களை பற்றிய வீண் பழிகள் யாரும் சொல்லியிருக்கலாம். எனவே நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பேசுவதுதான் நல்லது. 2லே ராகு இருப்பதால் கவனமுடன் செயல்பட்டால் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். மாலை நேரத்தில், அதாவது மதியத்திற்கு பிறகு உங்களுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அஞ்சல் வழியில் கூட அனுகூலமான தகவல் வந்து சேரலாம். பிரிந்து சென்றவர்கள் விரும்பி வந்து சேருகின்ற நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் பேச்சு திறமையால் சூழ்ச்சிகளிலிருந்து விடுபடுகின்ற நாள். பெற்றோர்களின் ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றப் போகின்றீர்கள். 6லே செவ்வாய் இருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். இடம் பூமி வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பழைய கட்டிடத்தை பழுது பார்க்க ஒரு சிலர் முன்வருவார்கள். வாங்கி போட்ட இடத்தை இப்படியே வைத்துக்கொண்டு என்ன செய்வது, இதை என்ன மேலாக செய்யலாம் என்றெல்லாம் சிந்திக்க தொடங்குவார்கள். அது மட்டுமல்ல, சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. இன்றைக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். துலாம் ராசி நேயர்களே, குடும்பச் சுமை கூடுகின்ற நாள். கொடுக்கல் வாங்கல்களில் கொஞ்சம் நெருக்கடி நிலை உருவாகலாம். பண நெருக்கடி அதிகரிக்கிறது என்று பக்கத்தில் கைமாற்று வாங்கக்கூட ஒரு சிலர் முன் வருவார்கள். நண்பர்களின் ஒத்துழைப்பு ஓரளவு உண்டு. 2லே சனி இருப்பதால் வாக்கு கொடுக்கும் முன் யோசியுங்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம்தான். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரபலம் இன்றைக்கு குறைவாக இருப்பதால் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டும். பிரச்சனைகளிலிருந்து விடுபட பிரார்த்தனைகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். பிறருக்கு பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பதுதான் நல்லது. குறிப்பாக பண பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பது மிகவும் உத்தமம். சனி ஜென்மத்தில் இருக்கின்றதனாலே உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்டும் சூழ்நிலை உருவாகலாம். இன்றைக்கு வரவை காட்டிலும் செலவு கூடுகின்ற நாளாகவே அமைந்திருக்கின்றது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நேற்று பாதியில் நின்ற பணி இன்று மீதியும் தொடரும் நாள். நெஞ்சமகிழும் சம்பவங்கள் இன்று நிறையவே உங்களுக்கு நடைபெறப் போகின்றது. விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேருவார்கள். மாமன் மைத்துன வழியில் மனதிற்கினிய சம்பவம் நடைபெறும். பக்கத்து வீட்டாரின் பகை மாறும். சிக்கல்கள் தீரும். செல்வநிலை உயரும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்தித்த நண்பர்களால் சந்தோஷம் கிடைக்கின்ற நாள். சிந்தித்து செய்த காரியங்களால் நீங்கள் சிறப்படையப் போகிறீர்கள். கல்யாண கனவுகள் நனவாகும். மருத்துவ செலவுகள் குறையும். மாற்று கருத்துடையோர் மனம் மாறும் இந்த நாள். வீட்டு தேவைகள் மாலை நேரத்தில் பூர்த்தியாகலாம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வீண் பழிகள் அகல விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். 8லே ராகு இருப்பதால் செய்யாத குற்றம் ஒன்றை செய்ததாக வரும். எனவே வீண் பழிகள் அகல கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. விழிப்புணர்ச்சியும் உங்களுக்கு தேவை. வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் என்றெல்லாம் வரும் மாற்றங்கள் சிறப்பான மாற்றமாக இருந்தால் மாறிக்கொள்வதில் தவறில்லை. சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் பெண்வழி பிரச்சனைகள் தீரும். சுகங்களும் சந்தோஷங்களும் மாலை நேரத்தில் வரலாம். மீனராசி நேயர்களே, ஜென்மக்கேது. எதிர்பார்ப்புகள் நிறைவேற எல்லோரையும் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். பக்கத்தில் இருப்பவர்களையும் நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். பக்குவமாகவும் பேச வேண்டும். கடன் சுமை பாதிக்கு மேல் உங்களுக்கு குறையலாம். நீண்ட தூர பயணங்கள் செல்வதற்கு அடித்தளமிட்டவர்களுக்கு அது வெற்றிகரமாக முடியும் வாய்ப்பு உண்டு. அரசியல்வாதிகளின் அனுகூலம் கிடைக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் மாலை நேரத்தில் ஒழுங்காகும். ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.